வெல்கம் டு நிலாக்குட்டி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்த நம்மளோட புனியாசன வீடியோ தான் பார்க்க போகிறோங்க. வாங்க பார்க்கலாம். ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா காலையிலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. காலையில் வாழை மரம் கட்டினது, வீட்டில் எல்லாம் கோலம் போட்டது, அதுக்கப்புறம் பூ கட்டிக்கிட்டு இருந்தது, இது எல்லாம் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் ஃபங்க்ஷன் மட்டும்தான் இருக்க போகுதுங்க. வாங்க பார்க்கலாம். நைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6-6:30 அப்படிங்கும் பொழுது ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஐயரெல்லாம் வந்து நாளைக்கு காலையில் கிரகப்பிரவேசத்துக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் உள்ளே வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. நைட்டு வந்து பார்த்திங்கன்னா வாஸ்து பூஜை வந்து வச்சுருந்தோம். உள்ள வீட்டுக்குள்ளே அதெல்லாமே எடுத்து வச்சுட்டு நைட்டு வாஸ்து பூஜைக்குமே வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து வாஸ்து பூஜை எப்படி பிளான் பண்ணியிருந்தோம்னா, எல்லாருமே சாப்பிட்றலாம், சாப்பிட்டு ரிலாக்ஸ்டாக வாஸ்து பூஜைக்கு வந்து உட்காந்துக்கிட்டோம்னா, நைட் வந்து தூரமாக போகிறவங்க இல்லை நைட் மட்டும் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு போகிறவங்கெல்லாம் வந்து சாப்பிட்டாங்கன்னா கிளம்புறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஃபங்க்ஷன் பார்க்குறவங்களுக்கும் கொஞ்சம் பசி இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து அது போல் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம வந்து வாஸ்து பூஜைக்கு உட்காந்துருக்கும் பொழுதே பசிக்க ஆரம்பிச்சிடும். எனக்கெல்லாம் நல்லாவே பசிக்க ஆரம்பிச்சிடும். சரி, அதனால் அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு அப்படி பண்ணணும். ஃபஸ்ட்டு எல்லாருமே வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு வாஸ்து பூஜைக்கு வந்து உட்காந்துருந்தோம். வாஸ்து பூஜைக்கு நாங்கள் 2 பேர் மட்டும் அந்த பூஜையில் உட்காந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. குட்டீஸ் எல்லாம் தேவையில்லைன்ட்டாங்க. அதனால் சுகஸ்தி நல்லா ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டா. உட்காரும் பொழுதே அவளை எங்கேயாவது கூப்பிட்டு நாங்கள் உட்கார வச்சுருவோமா அப்படின்னு தான் அவளுக்கு யோசனையாக இருந்தது. நீ வேணாண்டா, நீ விளையாடலான்னு சொன்னதே அவள் ஜாலியாக விளையாட போயிட்டா. சன்சிக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி காலையில் எழுந்திரிக்கும் பொழுதே காய்ச்சலில் தான் எழுந்திருந்தா. இப்போவுமே காய்ச்சல் வந்து இருக்குது. அவள் நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும், இந்த புகைக்கெல்லாம் வர வேண்டாம் அப்படின்ட்டு அவளை வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து தூங்க வச்சிட்டோம். இப்போ வந்து வாஸ்து பூஜை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. जलबिंबाय विद्महे नीलपुरुषाय धीमहि तन्नो वर्ण प्रचोदयात् वर्णदेवताभ्यावाहयामि तवयां पूजयामि ओं गणानां त्वा गणपतिं महामहे कविं कवीनाम् उपमज्जमज्जरम् ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पते आनश्रीवन्नो दिविददादनम् एकदन्धाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् महागणपतिदेवताभ्यावाहयामि तवयां पूजयामि वक्रतुण्डपरागाय सूर्यघोषीतमप्रभा निर्विघ्नं कुरु मे देवो सर्वकार्येषु सर्वदा महागणपतिदेवताभ्यावाहयामि तवयां पूजयामि आदिपूज्याय देवाय दन्तमोदकधारणे वल्लभाप्राणहान्ताय श्रीगणेशाय मङ्गलं श्रीमहागणपतिदेवताभ्यावाहयामि तवयां पूजयामि वां गणानां विद्महे गजमुखाय धीमहि तन्नो गणपति प्रचोदयात् महागणपतिदेवताभ्यावाहयामि तवयां पूजयामि वां तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्र प्रचोदयात् रुद्रदेवताभ्यावाहयामि तवयां पूजयामि वां मृत्युञ्जयाय रुद्राय नीलकण्ठाय सम्भवे अमृतेशाय सर्वाय श्रीमन्महादेवाय नमो नमः शिवदेवताभ्यावाहयामि तवयां पूजयामि महादेवस्य विद्महे रुद्रभद्रस्य धीमहि तन्नो गौरी प्रचोदयात् गौरी लक्ष्मी देवता. வாஸ்து பூஜை அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கட்டும். இதுக்கு நடுவில் வீடு வந்து எப்படி கட்டணும், எவ்வளோ அமௌண்ட் ஆச்சு, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க. அது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேனுங்க. வீடு வந்து கட்டுறதுக்கு ஒரு 50 லேக்கு மேலே வந்து ஆயிடுச்சு. லோன் வந்து போய்கிட்டோம். நாங்கள் என் பேர், ஹஸ்பண்ட் பேர் 2 பேர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா லோன் வந்து கொஞ்சம் போய்கிட்டோம். மீதிக்கு அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நகை எல்லாத்தையுமே பேங்க்கில் வந்து கொண்டு போய் வச்சு லோன் வந்து வாங்குவோம் இல்லைங்களா, அப்படி வந்து வாங்கிக்கிட்டோம். அதாவது நகையாக இருக்கிறது, கொஞ்சம் காயின்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருந்ததெல்லாம் மேக்ஸிமம் நகை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சேல்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம பேங்க்கில் வந்து வச்சு அதுக்கு ஒரு வட்டி வரும், மறுபடியும் நம்ம வாங்கியிருக்கிற அமௌண்ட்டுக்கு ஒரு வட்டி வரும். இத்தனை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் வச்சிட்டோம்னா விற்றுட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக போகும். அப்படிங்கிறதால நான் வந்து பிளான் பண்ணி கொஞ்சம் நகை வந்து சேல்ஸ் பண்ணிட்டோம். கொஞ்சம் மேக்ஸிமம் நகைகளை எல்லாத்தையுமே கொண்டு போய் பேங்க்கில் வந்து வச்சு லோன் வந்து வாங்கினோம். அது இல்லாமல் கொஞ்சம் லோனுமே வந்து வாங்கிட்டோம். மற்றபடி வேறு யார்கிட்டையும் பேங்க்கில் வந்து இந்தளவுக்கு லோன் வாங்கணுமே தவிர மற்றபடி வேறு யார்கிட்டையுமே சொந்தம் பந்தம் ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி யார்கிட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து நாங்கள் கேட்கவே இல்லை, வாங்கவே இல்லை. அது மட்டும் 2 பேருமே வந்து ஞாபகத்தில் வச்சுக்கிட்டோம். பண்ணவே கூடாது அது மட்டும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டோம். ஏன்னா நம்ம வந்து கொடுக்கும்போது கொடுப்பாங்க, மறுபடியும் வேணும்பாங்க, அவங்கள தப்பு சொல்ல முடியாது. நம்மளால் அந்த டைமுக்கு கொடுக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறது இதாக பாசிபிள் ஆகாது.
அப்புறம் அந்த அமௌண்ட்டை தொட்டே வந்து பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஷிப்குள்ளே வந்து கொஞ்சம் பிரேக்கும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கும். அதனால் சொந்த பந்தம் ஃப்ரெண்ட்ஷிப் வேறு யார்கிட்டையுமே அமௌண்ட் வந்து வாங்க வேண்டாம், நம்மளாக வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பேங்க் லோனு அப்புறம் நகையை விற்றுனது, நகையை வச்சு வாங்கினது, இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து பண்ணிக்கிட்டோம். வாஸ்து பூஜை முடிஞ்சதையும் தான் இந்த நிலவு மாலை வந்து போடுறது, இந்த அது என்னது மா இலை வந்து கட்டுறது, இந்த இதெல்லாமே வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அப்புறம் அந்த வாஸ்து பூஜை முடிஞ்சதையுமே இந்த வேலைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மச்சாண்டார் கொழுந்தனார் எல்லாமே வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜென்ஸ் எல்லாம் அந்த வேலைகள்லாம் வந்து செஞ்சிட்ருக்கும் பொழுது இங்கே பங்காளி வீட்டு அக்கா லேடிஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே உள்ளே வந்து அந்த 5 பாத்திரத்தில் வந்து அந்த உப்பு, சர்க்கரை, கம்பு, அரிசி, பருப்பு இது எல்லாமே வந்து போட்டு வைக்கணும் இல்லைங்களா, அது எல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக வந்துட்டாங்க. இந்த சீர் பண்ணுறது, அதில் போட்டு வைக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எழுதிங்கள் பண்ணவங்க மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எழுதிங்கள் பண்ணாதவங்கெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ எழுதிங் பண்ணவங்க யாரோ பெரியவங்க அவங்கெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சட்டியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நேற்று முந்தானேத்தே எல்லாமே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வாங்கி வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். மெயினாக அந்த புண்ணியாசனம் பண்ணுறோம் பார்த்திங்களா, அந்த வீட்டில் மட்டும் இது போல் சட்டிகள் வந்து வச்சுட்டோம். மீதி எல்லாத்து வீட்லேயும் மீதி கிச்சன் 3 கிச்சன் இருக்குது இல்லைங்களா, அந்த கிச்சனெல்லாம் பொக்குன்னு விட வேண்டாம் அப்படின்ட்டு அந்த கிச்சன்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காஃபி குடிப்போம்ல அந்த டம்ளர், அந்த டம்ளரில் இதே 5 பொருட்கள் வந்து போட்டு எடுத்து வச்சாச்சு. நைட்டு வந்து இந்த ப்ரிப்ரேஷன் வேலைகளெல்லாம் பண்ணிவிட்டு படுக்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12:30க்கு மேலே ஆயிடுச்சு. இந்த வீடியோ காலையில் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த வாஸ்து பூஜை முடிஞ்சதையுமே குளிக்கணும்னு சொன்னாங்க. நைட்டு நான் படுக்க போகும்பொழுது ஒரு முறை நல்லா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு தூங்கிட்டோம். காலையில் எழுந்து ஒரு முறை குளிச்சுட்டு வந்தாச்சு. டைமிங் வந்து பார்த்திங்கன்னா காலையில் நாங்கள் 6:30க்கு வச்சுருந்தோம். ஸோ அந்த டைமுக்கு வைக்கங்காட்டி கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக எழுந்து கிளம்பி வந்த மாதிரி இருந்தது. மாலையை மாற்றினதையுமே ஹஸ்பண்ட் காலில் விழுந்து கும்பிடணுன்ட்டாங்க. என் லைஃப்பில் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து அவர் காலில் விழுந்து கும்பிட்டது. அங்கே ஆப்போசிட்டில் நின்றுக்கிட்டு எல்லாருமே கிண்டலும் பண்ணாங்க. எனக்குமே செம்ம சிரிப்பாகிடுச்சு. காலில் விழுந்து கும்பிட்டு இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு நான் வந்து சொன்னேன். நாங்கள் விழுந்து கும்பிட்டதையும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவும் எங்கள் காலில் விழுந்து கும்பிடணும்னு சொன்னாங்க. இந்த மொமெண்ட் நாங்கள் எல்லாருமே மிஸ் பண்ணது சன்சி தான். அவள் என்ன பண்ணுறது, வரவே முடியலை. அப்படியே நல்லா சளி, அப்படியே அவனால் எழுந்து கூட வர முடியல. செம்ம டயர்டாக இருந்தா. ரம்யாவுக்கும் ஹரிதாவுக்கும் இங்கே வந்து புண்ணியாசினியை கூட அவங்களால பார்க்க முடியல. அவங்க 2 பேரும் அவகிட்டையே இருந்துக்கிட்டாங்க. சரி ஓகே, அவளுக்கு சரியாயிடும், நம்ம வேலைகளை வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு புண்ணியாசனம் வந்து பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். இப்போ வந்து சன்சி எப்படி இருக்கான்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ரொம்ப நல்லா இருக்காருங்க, இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. மற்ற ஃபங்க்ஷன் வீட்டுக்காரங்க ஓடணும், ஒடியாரணும், இது வேணும்னு எடுத்து கொடுக்கணும், வர்றவங்கள பார்க்கணும், அந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்கும். ஆனால் புண்ணியாசனம் அப்படிங்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் வீட்டுக்காரங்க செம்ம ஹாப்பி, ரிலாக்ஸ்டாக அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு ஐயர் சொல்கிறத மட்டும் கேட்டால் போதும், நம்ம ஜாலியாக உட்காந்துக்கலாம். ஆனால் நம்ம எந்த அளவுக்கு ஜாலியாக உட்காந்துருக்கோமோ அந்தளவுக்கு பங்காளி வீட்டில், அப்புறம் மாமாச்சன் வீட்டில், அம்மா வீட்டில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அங்கே வேலை செஞ்சிட்ருக்கணும். சொந்த வந்தவங்களை வர வைக்கிறது, சாப்பாடு வைக்கிறது, அந்த மாதிரி எல்லாமே பண்ணணும். எங்களுது வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து எல்லோரும் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெளியில் வீட்டுக்குள்ளே யார் யார் வர்றாங்களோ அவங்கள மட்டும் நானும் ஹஸ்பண்டும் பார்த்துட்டு ஜஸ்ட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு வாங்க இப்போ தான் வந்தீங்களா அப்படின்னு மட்டும் கேட்டுட்டு இருந்துட்டோம். இதெல்லாம் ஹோம் வளர்த்துறது எல்லாமே முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்களும் அப்புறம் வெளியில் போய் எல்லாத்துக்கிட்டேயும் நார்மலாக வந்து பேசிகிட்டு இருந்தோம். சரி வாங்க இப்போ இந்த அமௌண்ட் விஷயத்துக்கு வரலாம். எப்படி இது பண்ணணுன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தான், சொந்த பந்தங்கள் அதுவும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஷிப் யார்கிட்டையுமே அமௌண்ட்டு வாங்கினதை வச்சு அந்த பேரை வந்து கெடுத்துக்க வேண்டாம். அவங்க கூட எப்பவும் போல் அதே ரிலேஷன்ஷிப்பில் அப்படியே எடுத்துக்கலாம். அமௌண்ட் நாமளே ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு பேங்க் வந்து நாடி போனோம். பேங்க் லோனும் வந்து கொடுத்தாங்க. அப்புறம் இன்ஜினியர்கிட்ட வந்து விட்டாச்சு, வீடும் வந்து கட்டிட்டாங்க. இப்போ வந்து நான் ஆல்ரெடி பழைய வீடியோஸ்லேயே நான் வந்து சொல்லியிருப்பேன், பாப்பா 2 பேரும் கொஞ்சம் பெருசாயிட்டாங்க, காலேஜ் ஃபீஸ் எல்லாம் வந்துருச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் இந்த மாதிரி வீடு கட்டுறது, ரொம்ப இந்த மாதிரி செலவுகள் அதிகரிச்சுட்டு போகிற மாதிரியான செலவு வந்து பண்ண முடியாது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பாப்பா 2 பேரும் சின்ன பிள்ளைங்க தான். சன்சி 8th, சுகஸ்தி 3rd. இந்த ரேஞ்ச் அப்படிங்கும் பொழுது நம்ம கொஞ்சம் லோன் வாங்கினாவோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சமாளிச்சுக்க முடியும். அதனால தான் ப்ரிப்பேராக பிளான் பண்ணி வீடு வந்து கட்டுறதுக்கு ஆரம்பித்தோம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வீடு வந்து கட்டுறது பேங்க் வட்டி கூட வராது, இது எதுக்கு இந்த வேலை செஞ்சிட்ருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம் உண்மைதான், பேங்க் வட்டி கூட வராது. அந்த வாடகை வந்து பார்த்திங்கன்னா நம்ம 50 லட்சம் போட்டு கட்டினாலும் 5000 6000 அவ்வளோதான் வாடகை வந்து வரப்போகுது. பட் இருந்தாலும் அந்த அமௌண்ட் நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கும். ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நமக்கு மட்டும் இல்லாமல் நம்ம பிள்ளைங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து வரும். லைஃப் லாங் அவங்களுக்குமே வந்து நல்லாயிருக்கும். சரி அதனால தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணி வீடு கட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணது.
நிறைய பேத்துக்கு வீடு கட்டுறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெரிய கனவாக தான் இருக்கும். எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய கனவு தான். நான் இந்த அளவுக்கெல்லாம் கட்டுவேன், நாங்கள் வந்து கட்டுவோங்கிறது கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆசைப்பட்டதும் ஒரு வகையில் நடந்தது. இதுக்கு மெயினாக நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, எங்கள் வீட்டில் இருக்கிறது தான். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோலேயே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அத்தியாவசியமான பொருட்கள் எதுவோ அந்த பொருட்கள் எல்லாம் தான் எங்கள் வீட்டில் வந்து இருக்கும். ஆடம்பரமான பொருட்கள் எங்கள் வீட்டில் இருக்காது. ஆடம்பரமான செலவுகள் மேக்ஸிமம் நாங்கள் வந்து செய்ய மாட்டோம். இப்போ நான் இந்த சாரியில், இந்த வீடியோவில் நான் வியர் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, இந்த சாரீ க்ரீன் வித் பிங்க் கலர், இதோட ரேட் எவ்வளோ இருக்கும்? புண்ணியாஸ்னிக்கு எல்லோரும் 5000 10,000 போட்டெல்லாம் சாரீ எடுப்பாங்க. எனக்கு அவ்வளோக்கெல்லாம் நான் சாரீ எடுத்ததே கிடையாது லைஃப்பில். நான் எடுக்கவே மாட்டேன். இந்த சாரியோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 1200 அப்புறம் நைட் கட்டியிருந்தேன் இல்லைங்களா, எல்லோ வித் பிங்க், அதுவுமே 1200 தான். இதுக்கு மேலே நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஸ்க்காகவோ ஒரு இதுக்காகவோ அமௌண்ட் வந்து நான் வந்து அதிகம் செலவு பண்ணவே மாட்டேன். ரொம்ப சிம்பிளாக ஆடம்பர தேவை செய்ய மாட்டேன். ஆனால் அத்தியாவசிய தேவை எப்போவுமே வந்து செய்வோம். ஒரு ஏசி, கார், சொகுசு கார், இந்த மாதிரியான எந்த ஒரு விஷயங்களும் எங்கள் வீட்டில் வந்து நீங்கள் பார்க்கவே முடியாது. ரொம்ப அப்படியே வெக்கையாக இருக்கும். வெயில், ஈரோட்டு வெயிலெல்லாம் அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். அந்த மாதிரி இருக்கிற அந்த டைமிங்கில் கூட ஏசி வாங்கலாம், கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் தோணும் பொழுது வேண்டாம், காசை இப்போ வந்து இருக்கிற காசை செலவு பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்போன்னு இல்லை, எப்பவுமே இருக்கிற காசை செலவு பண்ணுறங்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் அதை சேர்த்து வைக்கிறதுங்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆடம்பர தேவைகள் வந்து மேக்ஸிமம் நாங்கள் வந்து பண்ணவே மாட்டோம். இந்த விஷயங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நாங்கள் 2 பேருமே செய்ய மாட்டோம். நாங்கள் பண்ணாததை பார்த்து எங்கள் பாப்பா 2 பேருமே செய்ய மாட்டாங்க. அம்மா இது வேணும் அது வேணும் அந்த மாதிரி போட்டு நச்சுறது, எங்ககிட்ட வாங்குறது, அந்த மாதிரி அவங்களுமே பண்ண மாட்டாங்க. நாங்கள் சொல்லி தான் வளர்த்துறோம். இப்படி தான் நாங்கள் கஷ்டப்பட்டோம். கல்யாணம் ஆன புதுசில் 10க்கு 10 ஒரு வீட்டில் தான் நாங்கள் வந்து இருந்தோம். இவ்வளோ கஷ்டப்பட்டோம், சொல்லி தான் வளர்த்துறோம். ஸோ அதனால் அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கேட்க மாட்டாங்க. ₹1 இருந்தாலும் அதை வந்து சேர்த்தி வச்சு தான் இது பண்ணுறோம். பூஜயாமி கங்கே முனே சைவா கோதாவரி நர்மதா நர்மதா சிந்து காவேரி ஜலேதம் தனிதம் குரு ஜலபிம்பாய வித்மஹே நீலபுருஷாய தீமஹே தன்னோ வர்ணம் பிரச்சோதயாத் வருணம் ஆவாகயாமி தவயாம் பூஜயாமி ஓம் காமாதிலக்ஷ்மியே நமக தவயாம் பூஜயாமி ஓம் அஸ்மத்கஜாய வித்மஹே வாசகஸ்தாய தீமஹே தன்னோ சூரிய பிரச்சோதயாத் சூரியகிரக தேவதாभ्यो ஆவாகயாமி தவயாம் பூஜயாமி ओम अस्मद्भजाय विद्महे हेमरूपाय धीमहि तन्नो चन्द्र प्रचोदयात् चन्द्रग्रह देवताभ्यो आवाहयामि तमयां पूजयामि ओम वीरध्वजाय विद्महे विघ्नहस्ताय धीमहि तन्नो अंगारक प्रचोदयात् अंगारग्रह देवताभ्यो आवाहयामि तमयां पूजयामि ओम गदध्वजाय विद्महे दुर्गहस्ताय धीमहि तन्नो बुध प्रचोदयात् बुधग्रह देवताभ्यो आवाहयामि. நைட்டு வாஸ்து பூஜை அப்போ வெளியில் உட்காந்துருந்தங்காட்டி இந்த புகை அந்தளவுக்கு வரல, இல்லை அந்தளவுக்கு புகை போடலைன்னு சொல்லிக்கலாம். ஆனால் இப்போ காலையில் வந்து பார்த்திங்கன்னா சரியான புகை ரூம்குள்ளேயே இருக்கங்காட்டி முடியவே இல்லை. எனக்கும் அவருக்கும் அப்பா எனக்கு என்னால் அப்படியே நிற்க கூட முடியல. கடுக்கடுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கண்ணெல்லாம் பயங்கரமாக எரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த புகையெல்லாம் நல்லது தான், உண்மை தான். பட் இருந்தாலும் அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு தானே தெரியுங்க. போதும்னு ஆயிடுச்சு. ஒரு வழியாக கிரகப்பிரவேசம் எல்லாருடைய ஆசீர்வாதத்துலேயும் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. ரொம்ப சந்தோஷம். இப்போ வாங்க அந்த அமௌண்ட் டாபிக்குள்ளே போகலாம். நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் எப்படி அமௌண்ட் சேவ் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய நான் வந்து சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் இப்போ போடுறதும் இல்லை, நான் சொல்கிறதும் இல்லை. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. ஒரு மாதிரி கிரிஞ்சாக இருக்குது, இதென்ன இப்படி பேசுகிறீங்க, இதென்ன இப்படி பண்ணுறீங்க, இப்படியெல்லாம் பண்ணால் தான் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்களா. சரி அதனால் ஏதை போடாட்டி அப்படிங்கிற மாதிரி விட்டாச்சு. பட் இருந்தாலும் இந்த வீடியோவில் நான் சொல்ல வேண்டியது என்னோடய கடமை. கண்டிப்பாக செய்யுங்க. நீங்கள் எவ்வளோ வேணாலும் சம்பளம் வாங்குங்க. 1,00,000 50,000 10,000 கூட வாங்குங்க, 5,000 கூட வாங்குங்க, 1000 ரூபா கூட சம்பாதிங்க. அது பிரச்சனையே கிடையாது. சம்பாதிக்கிறதுல 3ல் 1 பங்கை கண்டிப்பாக சேவ் பண்ணி வைங்க. 3ல் 1 பங்கு நீங்கள் கண்டிப்பாக சேவ் பண்ணி எடுத்து வச்சிடணும். அந்த 1 பங்கை வந்து சேவ் பண்ணாமல் விட்டுறாதீங்க. மீதி 2 பங்கு வந்து நம்ம செலவுக்கு வந்து வச்சுக்கலாம். அந்த 1 பங்கு சேவ் பண்ணுறதுமே நார்மலாக இப்போ ஒரு 10,000 சம்பளம்னு வச்சுக்கோங்க. 3,000 நம்ம சேவ் பண்ணுறோம்னா அந்த 3,000 அப்படியே வெறுமனையாக 3,000 ரூபாயை எடுத்து வச்சிட வேண்டாம். அந்த 3,000 ரூபாயை என்ன பண்ணணுன்னா
அடுத்த வருஷம் இன்னாரம் அந்த 3000 ரூபா நமக்கு வந்து ஒரு 3500 ரூபாயோ 3250 ரூபாயோ நமக்கு வந்து கிடைக்கிற மாதிரி சேவ் பண்ணிங்கன்னா தான் அமௌண்ட் வந்து சேவ் ஆகும். இல்லைன்னா அந்த 3000 ரூபாய் நம்ம வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அந்த 3000 லைஃப் லாங் 3000மாவே இருக்கும்னா அது நமக்கு வந்து யூஸ் கிடையாது. அது வந்து 3250ஆவோ இல்லை 3500ஆவோ அடுத்த வருஷம் இந்நேரம் மாறணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அப்படி பண்ணுங்க. பெஸ்ட் ஆப்ஷன் கோல்டில் போடலாம். ஒரு காயினாவோ ஒரு பியூராவோ சின்ன குட்டியாவோ நம்ம வாங்கி வச்சோம்னா அது வந்து நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே தான் இருக்குது. நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் சேர்த்து வச்சேன். வீடு கட்டுறோம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும் பொழுது பாதி நகைக்கு மேலே விற்றுட்டேன், பாதி நகையை பேங்க்கில் வச்சுட்டேன். ஸோ மேக்ஸிமம் யார்கிட்டையும் கடன் வாங்கலை, யார்கிட்டையுமே இது பண்ணலை, நாங்களே வந்து பார்த்திங்கன்னா பண்ணிட்டோம். அந்த மாதிரி 3ல் 1 பங்கு சேவ் பண்ணலாம். ஒன்று நகையாக எடுத்து வைக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் லேண்டு வாங்குற அளவுக்கு அமௌண்ட் இருக்குன்னா கண்டிப்பாக லேண்டில் போடுற காசும் ஒன்றும் இதாகாது, லேண்டாக வாங்கலாம். இல்லைன்னா பேங்க்லேயாவது அட்லீஸ்ட் போட்டு வச்சு அந்த பேங்க்கில் வர வட்டியாவது நமக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணலாம். சேவ் பண்ணுறதுங்கிறது நார்மலாக சேவ் பண்ணாமல் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக நம்ம வந்து சேவ் பண்ணோம்னா அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக சேவ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து நான் செஞ்சது. நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருந்தீங்க, அதனால் இந்த வீடியோவில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ காலையில் புண்ணியாசனையெல்லாம் நல்லபடியாக முடிச்சுட்டு சுவாமி படத்துக்கெல்லாம் கொண்டு போய் பூவெல்லாம் போட்டுட்டு பால் காய வைக்கிறதுக்கு ஒரு 5 பேர் சேர்ந்து அந்த பாலை வந்து அடுப்பில் வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. என்னை வச்சுட்டு மறுபடியும் அந்த ஹோமத்தில் வந்து உட்கார சொல்லிட்டாங்க. மீதி அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து காய வச்சு எடுத்து வச்சுட்டாங்க. பால் காய வச்சுட்டு முதல்ல ஒரு பொட்டை பிள்ளைக்கு தான் கொடுக்கணுன்னாங்க, ஒரு சின்ன பொண்ணுக்கு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெளியில் கோமாதா பூஜை வந்து பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நாட்டு மாடும் கண்ணுக்குட்டியும் வந்து வர சொல்லியிருந்தோம். நாட்டு மாட்டுக்கு தான் கோமாதா பூஜை. எனக்கு இந்த பூஜை நடக்கும்போதெல்லாம் கொஞ்சம் பயமாயிடுச்சு, எங்கேயாவது லக்ஷ்மி நம்ம போட்டுருவாளோ அடிச்சிருவாளோ உதச்சிருவாளோங்கிற மாதிரி. ஆனால் அதெல்லாம் எதுவுமே இல்லை. மாடு வந்து பார்த்திங்கன்னா சமத்து குட்டியாக இருந்துக்குச்சு. நீங்கள் ஈரோட்டில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாடு வந்து சாவடி பாளையத்தில் கோசேவா வந்து இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து இருக்கிற மாடு. ஸோ அவங்களோட பழக்கத்தில் இருக்கிற மாடு அப்படிங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா மிரளவெல்லாம் எதுவுமே இல்லை, அது பாட்டுக்கு சமத்தாக வந்துருந்தது. நம்ம அந்த சிகப்பு சந்தனம் வச்சு மாலை போட்டு பூ போட்டு பழம் கொடுக்குற வரைக்கும் ரொம்ப பொட்டாட்டவே இருந்துச்சு. நீங்கள் ஈரோட்டில் இருந்தீங்கன்னா அந்த சாவடி பாளையத்தில் இருக்கிற கோசேவாவில் சொல்லிட்டீங்கன்னா அவங்க டெம்பா வச்சு நம்ம வீடு எங்கேயும் அங்கே வந்து மாட்டை வந்து கொண்டு வந்துடுவாங்க, ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து அப்படி தான் வந்து பண்ணிக்கிட்டோம். இப்போ புண்ணியாசனம் வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. இப்போ நானும் ஹஸ்பண்ட் 2 பேரும் எழுந்தாச்சு. அந்த இதிலிருந்து எழுந்து எல்லாத்தையும் வந்து வாங்க அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா, அதுக்காக வந்து கேட்க போயாச்சு. இந்த சொப்பில் தீர்த்தம் தண்ணியெல்லாம் வச்சுருந்தாங்க, அதை வந்து எடுத்துக்கிட்டு பங்காளி வீடெல்லாம் அப்படியே ரவுண்டாக வந்து ஏதோ சம்திங் இதெல்லாம் பண்ணணுன்னாங்க, அது எல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இங்கே ஃபங்க்ஷன் முடிஞ்சதையுமே சரி சன்சி என்ன பண்ணுறான்னு பார்க்கலான்ட்டு வந்தேன். சன்சி வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஓகே, கொஞ்சம் ரெடி ஆகிட்டா, நல்லா எழுந்து உட்காந்துருந்தா நல்லா இருக்குதுங்கம்மா அப்படின்னு சொன்னால் அப்படி அவள் கூட நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்ட்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சன்சி கூடயும் வந்து நின்று ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம். நாங்கள் ஃபோட்டோ வீடியோ எடுக்கும் பொழுது சுகசி அம்மா ஜாக்கை விட்டுட்டோங்கம்மா, ஜாக்கை கூப்பிடுங்க அப்படின்னா, டேய் ஜாக் ஒடியா அப்படிங்காட்டி அவனும் ஒடியாந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோவுக்கு சமத்து குட்டியாக இருந்தார். இதுதான் நம்ம வீடு கட்டின இன்ஜினியர் சதீஷ். எனக்கு வந்து வெங்கடாஜலபதி கிஃப்ட் ஓப்பனிங் வீடியோலேயே காமிச்சிருப்பேன். இந்த வெங்கடாஜலபதி கிஃப்ட் வந்து கொடுத்தா அப்படி அந்த அன்னைக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தங்காட்டி மனசுக்குமே அந்த கிஃப்ட் வந்து ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்தது. அதுக்கப்புறம் பெரியவங்க காலையிலலாம் விழுந்து கும்பிடுவோம் இல்லைங்களா, விழுந்து கும்பிட்டு அம்மா வீடு வந்து சீர் வச்சு அமௌண்ட் வச்சு கொடுக்கறது, அதுக்கப்புறம் பெரியவங்க காலையெல்லாம் விழுந்து கும்பிடுறது, அது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தோம். அது எல்லாம் முடிச்சுட்டு வந்த சொந்த பந்தங்களெல்லாம் போய் கவனிக்கிறதுக்கே நேரம் சரியாயிடுச்சு. ரொம்ப ஒரு ஹாப்பியான மொமெண்ட். இந்த மொமெண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சுது. இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.